அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1978 வெளிவந்த மதலாசா, அதாவது அழகான பொண்ணு அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்த மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தை ஜே வில்லியம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜானு ரொம்ப அழகான அமைதியான பொண்ணு. முதிர்கன்னியாகவும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறாள் அவள். தனது 10 வயது சின்ன தங்கை சுமதியை மிக அன்பாக வளர்த்து வருகிறாள் ஜானு. ஜானுவின் பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். அவளுக்கு பாதுகாப்பு என்பது அவளது முறைமாமன் வாசு மட்டும்தான். பட்டாளத்திலிருந்து வந்தவன் முறைமாமன். இப்போது உள்ளூரில் லாரி ஒன்றை ஓட்டி வருகிறான். அவனுக்கும் நடுத்தர வயதாகிறது. வாசு தன் முறைப்பெண் ஜானுவை மிகவும் நேசிக்கிறான். அவளையே திருமணம் செய்ய விரும்புகிறான் அவன். வாசுவின் அதீத முரட்டுத்தனம், கோபம் ஜானுவுக்கு பிடிப்பதில்லை. மேலும் வாசு சரியான குடிகாரன். தினம் தினம் குடித்துவிட்டு தள்ளாடியபடியே வீட்டுக்கு வருவான். கெட்ட வார்த்தைகளில் திட்டுவான் ஜானுவை. ஜானுவை சந்தேகப்படுவான் தினமும். சின்ன பெண் சுமதியின் மீதும் கூட சமயத்தில் எரிந்து விழுந்து அவளை திட்டுவான். என்ன செய்வது? ஜானுவுக்கும் அவன் ஒருவன்தானே பாதுகாப்பு. வீட்டிலோ ஏழ்மை தாண்டவமாடுகிறது. ஜானுவும் ஒரு வசதியான வீட்டில் சில வருடங்களாய் வீட்டு வேலை செய்து வருகிறாள். அந்த வீட்டம்மா ஒரு விதவை, சற்று வயதானவள். ஜானுவை அதிகமாக வேலை வாங்குவாள். ஜானுவும் எப்போதும் சோகம் படிந்த முகத்துடன் எதிர்கால கனவுகளுடன் உழைத்து வாழ்ந்து வருகிறாள். முறைமாமனை திருமணம் செய்ய அவளுக்கு துளியுமே விருப்பமில்லை. முறைமாமன் வாசுவோ ஜானுவின் சம்மதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். அவள் சம்மதம் தருவதற்குள் கொஞ்சம் பணத்தையாவது சம்பாதித்துவிட்டு ஜானுவை நல்ல வாழ்க்கை கொடுத்து அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று வாசு ஆசைப்படுகிறான். ஜானு வேலை செய்யும் வீட்டின் முதலாளி அம்மாவின் மகன் சந்துரு என்ற இளைஞன் கல்லூரியில் படித்து வருபவன். லீவில் ஊருக்கு வந்திருந்தான். 18-19 வயதுதான் அவனுக்கு இருக்கும். இப்போது விடலை பருவத்தில் அவன் இருப்பதனால் வீட்டில் வந்தவன் சில மோசமான புத்தகங்களை வாங்கி படித்து வருகிறான். வேலைக்கார பெண் அழகான ஜானுவை, அவளது அழகை தூரத்திலிருந்து ரசிப்பான் சந்துரு. ஆனால் ஜானுவுடன் பேசவோ அவள் அருகில் வந்தாலோ தயங்கி பயந்து ஓடுவான். அவனது இந்த செய்கை ஜானுவுக்கு சிரிப்பை வரவழைக்கும். ஆனால் சந்துருவின் அம்மாவோ மகனை ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தையைப் போல கொஞ்சி கொஞ்சி உணவு ஊட்டி வளர்த்து வருகிறாள். வேலைக்கார பெண் ஜானுவை தனது மகன் சந்துருவுக்கு பணிவிடைகள் செய்ய சொல்லுவாள் அவனது அம்மா. தினமும் ஜானுவை பார்க்க பார்க்க அவனுக்கு காதல் பொங்கும். தன்னை விட பல ஆண்டுகள் வயதில் மூத்தவளானாலும் ஜானுவை தன் காதலியாக எண்ணி கனவு காண ஆரம்பிக்கிறான் சந்துரு. இப்படி இருக்க ஜானுவின் தங்கை சுமதி பள்ளிக்கூடத்தில் நண்பர்களுடன் விளையாடும்போது ஒரு நாள் தவறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு இருந்தாள். சிறுமி சுமதி உயிர் பிழைத்து விட்டாலும் பலமாக தலையில் அடிபட்டதனால் சுமதிக்கு கண் பார்வையும் போய்விடுகிறது. தன் தங்கையின் நிலையை எண்ணி அழுகிறாள் ஜானு. விரைவிலேயே ஆபரேஷன் செய்தால்தான் கண் பார்வை திரும்பும். அதற்கு சில ஆயிரங்கள் பணம் தேவைப்படும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். ஜானுவோ பரம ஏழை. அவளின் முறைமாமன் வாசுவிடமும் அவ்வளவு பணம் இல்லை. சின்ன தங்கை சுமதியோ ஹாஸ்பிட்டலில் இருக்க கையில் பணமின்றி ஜானு அழுது கொண்டிருந்தாள். அக்கம் பக்கத்து பெண்கள் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்போதும் குடித்துவிட்டு வந்த முறைமாமன் வாசு ஜானுவை திட்டி சந்தேகப்படுகிறான். வந்த பெண்கள் குடிகாரனான வாசுவை பார்த்தவுடன் ஆளுக்கொரு பக்கமாக ஓடுகின்றனர். முறைமாமனால் ஒரு பயனும் இல்லை. அவனாலும் உடனே பணத்தை புரட்ட முடியாது என்று ஜானுவுக்கு இப்போது புரிந்துவிட்டது. கடவுளை தான் அவள் நம்பியிருந்தாள். தான் வீட்டு வேலை செய்யும் முதலாளி அம்மாவிடம் சென்று கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் பணம் வாங்கி வருகிறாள் ஜானு. எப்படியும் அது போதாது. வேலை முடிந்து லேட்டாக வரும் ஜானுவை சந்தேகப்பட்டு அடிக்கிறான் வாசு. ஊரார் ஜானுவுக்காக பரிதாபப்பட்டனர். அன்று இரவு ஜானுவை ஏரிக்கரை ஓரத்தில் யாரோ அவளது தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டது ஊருக்குள் தெரிந்தது. ஜானுவை யார் கொன்று இருக்கக்கூடும் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் மக்களிடம் விசாரிக்கிறார். அங்கிருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக அவளது முறைமாமன் வாசுதான் என்று சாட்சி சொல்லிவிட குடிபோதையில் இருந்த வாசுவை கைது செய்து விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர்.
வாசு அதிர்ந்து அழுதான். என்ன, ஜானு செத்துட்டாளா? அவளை நானே கொன்னுட்டேனா? அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தகுதி இல்லை எனக்கு. நான் தான் குத்தவாளி என்று தொடர்ந்து அழுகிறான் வாசு. இன்ஸ்பெக்டர் அந்த அனாதையாகிவிட்ட குருட்டு பெண் சுமதியை தனது மகளாக தத்து எடுத்துக்கொண்டு அவளது மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் இறந்த ஜானு வேலை செய்து வந்த வீட்டுக்கார முதலாளி அம்மா தன் வீட்டில் சில ஆயிரங்கள் பணம் திருடு போய் உள்ளதாக போலீஸில் புகார் அளிக்கிறாள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த பணக்கார வீட்டுக்கு சென்று அங்கு வேலை செய்யும் மற்ற வேலையாட்களை விசாரிக்கிறார். அப்போது அந்த இளைஞன் சந்துருவையும் விசாரிக்கிறார் அவர். சந்துருவோ சாதாரணமாக தான் பதிலளித்தான். ஆனால் சந்துருவின் அம்மாவோ இன்ஸ்பெக்டரிடம் தற்செயலாக சொன்னாள், என் மகன் சந்துரு வேலைக்கார பெண் ஜானு இறந்ததிலிருந்து சரியாக தூங்க முடியாமல் தவிக்கிறான். யாரோ தன்னை கொல்ல வருகிறார்கள் என்று தூக்கத்தில் பயந்து அலறி பயப்படுகிறான். அவனுக்கு ஜுரமும் வருகிறது என்று சொல்ல இன்ஸ்பெக்டர் சந்துருவை மனநல மருத்துவரிடம் அழைத்து காட்டுகிறார். மனநல மருத்துவர் சந்துருவின் ஆழ்மனதில் இருப்பதை வெளிக்கொணர்ந்து அவன் பேசியதை அப்படியே ரெக்கார்ட் செய்கிறார். அப்போது சந்துரு மனநல மருத்துவரிடம் சொன்னதாவது, ஜானுவின் மீது எனக்கு அதீத காதல் ஏற்பட்டுவிட்டது. அவளை நான் அடைய நினைப்பது அவளுக்கும் புரிந்துவிட்டது. வலிய வந்து ஜானுவே என்னுடன் பழக ஆரம்பித்தாள். என் அம்மா வீட்டில் இல்லாத நேரங்களில் என் ஆசையை புரிந்து கொண்ட ஜானு என்னிடம் வந்து சொன்னாள், நீ என்னை விரும்புவது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கும் உன்னை பிடிக்கும். உன் உடல் தேவையை ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ எனக்கு பணம் தர வேண்டும் என்றாள். சபலத்தினால் 2-3 முறைகள் என் அம்மாவின் பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் அவளிடம் கொடுத்து நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். அவளின் தங்கையின் ஆபரேஷனுக்கு மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு என்னை அவள் நச்சரித்தாள். அதற்கு மேல் என்னால் பணத்தை திருடி கொடுக்க முடியவில்லை. பணத்துக்காக தான் என்னுடன் அவள் பழகினாள். பணம் தராவிட்டால் என் அம்மாவிடமும் ஊரார் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்தப் போவதாகவும் என் குழந்தை அவள் வயிற்றில் வளர்வதாகவும் சொல்லப்போவதாக அவள் மிரட்டிக்கொண்டே இருந்தாள். ஏரிக்கரையில் ரகசியமாக நாங்கள் சந்திக்கும்போது அவள் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு இரத்தம் படிந்த எனது உடைகளை கழட்டி தோட்டத்தில் புதைத்துவிட்டு வந்துவிட்டேன். சாட்சிகளற்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவளை எளிதாக கொன்று முடித்து விட்டேன் என்று சொல்லி முடித்தான் சந்துரு. மனநல மருத்துவர் சந்துரு பேசிய அந்த கேசட்டை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்துவிட்டார். அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் இருக்கும் முறைமாமன் வாசுவை சந்தித்தார். சந்துருதான் கொலையாளி, உன் ஜானுவை அவன்தான் கொன்றான் என்று சாட்சிகளோடு தெரிந்துவிட்டது. அப்படியிருக்க நீ ஏன் அவளை கொன்றதாக ஒப்புக்கொண்டாய் என்று கேட்கிறார். வாசு சொன்னான், இன்ஸ்பெக்டர் சார், என் மாமன் மகள் ஜானுவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவளோடு வாழணும்னு தான் இத்தனை வருஷங்களாக காத்திருந்தேன். அவளே இறந்து போயிட்டா. இனி வாழ்க்கையே எனக்கு இல்லை. ஜானுவோட தங்கை அந்த சின்ன பொண்ணு சுமதியை கூட நல்ல மனசோட நீங்கள் தத்து எடுத்துக்கிட்டீங்க உங்கள் மகளா. அவளுக்கும் நல்ல வாழ்க்கை கிடச்சிடுச்சு. நான் ஜெயிலில் இருந்தே சாக விரும்புகிறேன் சார், அதனால தான் அப்படி சொன்னேன் என்றான் வாசு. இன்ஸ்பெக்டர் பதிலுக்கு சொன்னார், அது தப்புப்பா, ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. அதே போல ஒரு குற்றவாளியும் தண்டனையிலிருந்து தப்பித்து விடக்கூடாது என்றார். நன்றி.